திருப்பரங்குன்றம் தீப வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது? விவரம். திருப்பரங்குன்றம் அந்த மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான இரு நீதிபதிகளுக்கு முன்பாக மூத்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதத்தை துவக்கி இருக்கிறார்கள். அதில் அரசு தரப்பில் பொதுவாக சொல்லப்படுவது இந்த மனு குறிப்பாக இது ஒரு பொதுநல மனுவை போல் தீர்மானிக்கப்பட்டு இது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மனுதாரருடைய மனுவின் அடிப்படையில் கோவில் நிர்வாகத்திற்கோ உயர்நீதிமன்றம் உத்தரவிட இயலாது என அரசு தரப்பு தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 75 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதில் எந்தவித பிரச்சனையும் இதுவரைக்கும் இருந்ததில்லை. 1912ஆம் ஆண்டுதான் மீண்டும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதன் காரணமாக இருமுறை மத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து சொத்துரிமை குறித்த வழக்குகள் நடைபெற்றிருக்கிறது. 1923ஆம் ஆண்டு உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது அப்போ ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் கூட தீபம் ஏற்றுவது தொடர்பான எதுவும் அதில் கோரப்படவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே 1931ஆம் ஆண்டு மேல்முறையீட்டு மனு என்பது பிரிவியூ கவுன்சிலுக்கு இந்த மனு எடுத்து செல்லப்படுகிறது. தொடர்ந்து அதன் பின்பும் 2 முறை 2 தரப்புகளும் பிரச்சனை ஏற்பட்டு அப்போதும் தீர்ப்புகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. 1994ஆம் ஆண்டிலிருந்து தான் மீண்டும் இந்த பிரச்சனை கிளம்பியிருக்கிறது. அதுவும் ஒரு பொதுநல வழக்கில் தீபம் குறித்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சி பிள்ளையார் கோவில் அருகே தீபம் ஏற்றுவது எந்த பிரச்சனை இல்லை என்றும் கூறப்பட்டது என அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோக 2014ஆம் ஆண்டு விரிவான ஒரு தீர்ப்புகள் இதில் வந்திருக்கிறது. தனி நீதிபதி இதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என அரசு தரப்பில் தொடர்ந்து தங்களுடைய வாதத்தை இரு நீதிபதி முன்பாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு தரப்பில் ஒரு பொதுநல வழக்குகளை போல் இந்த வழக்கை தீர்மானித்து உத்தரவு பிறப்பித்திருப்பதும், அதே போன்று 75 ஆண்டு காலமாக உச்சி பிள்ளையார் கோயில் பகுதியில் தீபம் ஏற்றுகின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. அது தொடர்பாக பின்னர் நடைபெற்ற அந்த 2 மத கலவரங்கள் தொடர்பாகவும் உரிமையியல் நீதிமன்றம் பிரிவியூ கவுன்சில் 2014ஆம் ஆண்டு இது தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்புகளை குறித்தும் அதையெல்லாம் குறிப்பிட்டு தங்களுடைய வாதத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கும் பிரதிவாத வழக்கும் தொடர்ந்து வாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.